தினமொரு வசனம். யோவான் 11வது அதிகாரம் வசனம் 35. இயேசு கண்ணீர் விட்டார். உதவிகள் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்திற்கும் தேவை. சரீர நோவுகளுக்கு மட்டுமல்ல, மன நோவுகளுக்கும் நாம் மருந்திட அவசியம் உண்டு. பணம், பொருள், மருத்துவ சேவை போன்றவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக பெரிய உதவிகளே. ஆயினும் அன்பான வார்த்தைகள், ஆதரவான அணுகுமுறைகள், நம்பிக்கையூட்டும் ஆலோசனைகள், ஆறுதல் தரும் ஐக்கியங்கள் போன்றவைகள் இல்லையேல் அவைகள் அரைகுறையான உதவிகளே. அன்னை தெரசாவின் மனிதாபிமான பணிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அவர் துன்பப்படுகின்றவர்களின் மனநிலையை சரியாக உணர்ந்து அவர்களோடு சம்பந்தப்பட்டதுதான். அவருடைய சேவைகள் இயலாதவர்களின் சரீரத்தோடு மட்டும் தொடர்புடையதாக இராமல் அவர்களின் நொந்து போன உள் உணர்வுகளோடும் தொடர்புடையவைகளாக இருந்தன. பலவித துன்பங்களில் அவதியுறுகின்றவர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற உதவி அவர்களின் உணர்வுகளோடு பின்னி பிணைந்து கிடக்கும் சஞ்சலங்களை புரிந்து கொள்வதுதான். ஒருவருடைய உள்நிலை வியாகுலங்கள் கரிசனையுடைய இன்னொருவரால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டுவிடும் போது பாதிக்கப்பட்டவருக்கு பாதி பாரம் நீங்கி விடுகிறது. சிலர் மற்றவர்களின் துன்ப நேரங்களில் பணம், பொருளால் உதவி செய்யும் தாராள மனதுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களின் மனநிலை நோவுகளை புரிந்து கொள்வதற்கோ அதற்கு ஏற்றபடி மன ரீதியாக சில ஆறுதலான வார்த்தைகளை கூறுவதற்கோ அவர்களை உண்மையாகவே கரிசனையோடு நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கோ அக்கறை கொள்ள மாட்டார்கள். உதவிகள் செய்வது மிகவும் மெச்சத்தக்கதே. ஆனால் அவர்களை மனிதர்களாக கருதி அதற்குரிய மரியாதையையும் பரிவையும் வெளிப்படுத்தி அவர்களின் துயர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் உள்ளான காயங்களை ஆற்றுவதற்கு ஏதாவது செய்வதே மிக முக்கியமானதாகும். லாசரு மரித்து போன நிலையில் அற்புதம் செய்ய வந்த இயேசு முதலாவது அவனது பாதிக்கப்பட்ட சகோதரிகளோடு அவர்களுடைய வியாகுலத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களின் மன காயங்களை ஆற்றவே முக்கியத்துவம் கொடுத்தார். ஆம், சரீரத்திற்கு மட்டுமே உதவிகள் தேவை என எண்ணாமல் பிறருடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உதவிகள் தேவை என்பதை அறிவோமாக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.